அனுஜ் ரைட்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை அம்பியா ஹெவன் அகர்பத்தி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஸ்மாஷ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், பிபிடி பிரியம் சால்ட், கணேஷ விலாஸ் கள்ளமுச்சை மதுரை, ஜுவல்லரி பாட்டன் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். பொதுவாக கணவன் மனைவி உறவுன்னு வரும்போதே எப்பவுமே நம்ம சொல்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, மேட் ஃபார் ஈச் அதர். ஆனா மேட் ஃபார் ஈச் அதரா, ஃபைட் ஃபார் ஈச் அதரான்னு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள போனாதான் தெரியும் அந்த கதை என்னன்னு. இந்த மேட் ஃபார் ஈச் அதர்லாம் ஃபைட் ஃபார் ஈச் அதரா எப்போ மாறும் அப்படின்னா பல கட்டங்கள்ல பல நேரங்கள்ல முரண் ஏற்படும் போதும் வரும். ஆனா அதே நேரத்துல இந்த உணவுக்காகன்னு ஒரு சண்டை நடக்கும் பாருங்க வீட்டுல. காலையில காஃபி டீல ஆரம்பிச்சு மதியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், பல வகை பொரிகள், அப்புறம் நான்வெஜ், இரவு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இட்லி, பொங்கல், சப்பாத்தி, பூரி அப்படின்னு ஆரம்பிச்சு எண்டு கடை இல்லாம போய் கொண்டு இருக்கக்கூடிய இந்த உணவு சார்ந்த ஒரு சண்டை குடும்பங்கள்ல நிறைய நேரங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை அப்படியே ஷிட் பண்ணி அப்படி வா தமிழா வா நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க லொகேஷனை மாத்தி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. வா தமிழா வா நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு, தங்களின் விருப்ப உணவுக்காக சண்டை போடும் கணவர்கள் வெஸ் மனைவிகள். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா உங்க ஞாபகத்து வரக்கூடிய உணவு என்ன? ஞாயிற்றுக்கிழமை காலையில எப்பவுமே எல்லாரும் கொஞ்சம் லேசியா அந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது எங்க சின்ராசை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. லா 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 அந்த அந்த புல்லட் மட்டும்தான் சார் மிஸ்ஸிங். அவர் அந்த கறி வாங்க போற ஸ்டைலே வந்து வேற மாதிரி இருக்கும். பையெல்லாம் எடுத்துட்டு இது வேணும், அது ஒரு வெரைட்டி இல்லை சார், நிறையா வெரைட்டி இருக்கும். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து குடல் குழம்பு செய்வாங்க சார் அம்மா. எனக்கு அந்த வாசமே பிடிக்காது. நீ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போடுற வரைக்கும் நான் மேல் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. அப்போ அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த அளவுக்கு வந்து சுத்தம் பார்க்குறியா, உனக்கு வந்து எல்லாம் சாப்பிட்ற ஒருத்தன் தான் புருஷனாக வருவாப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நேரத்தில் சொன்னாங்களோ தெரியல. இவர் வந்து நான் வெஜிடேரியனா, சிக்கன் மட்டன் அந்த நான் வெஜிடேரியன் கிடையாது, இவர் எல்லாமே சாப்பிடுவாரு. சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு ஜீவராசி கொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜீவராசி வந்துட்டு அழியுதுன்னா அது எனக்கு சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பொன்மொழியில் எழுதி வைங்கப்பா. கல்யாணம் ஆன புதுசுல சார் நான் இந்த வீட்டுக்கு போனா மருமகளா சில விஷயங்கள் மாத்தணும், இந்த தமிழ் படத்துல எல்லாம் வர மாதிரி சில விஷயங்கள் புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முன்னாடி நிறைய செடி வளர்ந்துருந்துச்சு. அதை வந்து கிளீன் பண்ணலாம், தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குழி தோண்டும் போது ஒரு புழு வந்துருச்சு சார். அந்த புழு வந்ததும் அதையும் சேர்த்து தோண்டுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நோ அது ஒரு உயிர், அது கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு வந்து அழகா எடுத்து அதுக்கு பக்கத்துல வேற குழி தோண்டி அந்த மாதிரி அதை வந்து பத்திரமா பேம்பர் பண்ணி அமிச்சாரு சார். நான் நினச்சேன், எனக்கு மைண்டில் வந்து இந்த வானத்தை போல அந்த மாதிரி இருந்துச்சு சார். அடுத்த நாள் மீன் வாங்கினாரு சார், வெட்டினா தலை எனக்கு. அந்த மாதிரி குடும்பமே வந்து அந்த மீனை வந்து பாட் பாட்டா அப்படி சிதைக்கிறாங்க சார். எனக்கு வந்து அதை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மீனை சாப்பிடணுமா, நான் சாப்பிட்றதே மீன் மட்டும்தான், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மீனை சாப்பிடணுமா. அப்போ நான் கேட்டேன், நேற்று அந்த புழுக்கு வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்போ இதே டைலாக் தான் சொன்னார், சாப்பிட்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து கொல்றது வந்து ஏதோ தர்மம் அந்த மாதிரி ஏதோ சொன்னார். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா அந்த புழு அது நம்மளை, நான் ஒன்றும் அதை பண்ண போகிறதில்ல, அதுவும் என்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால அதை ஓரமாக போட்டுட்டேன். அதை நம்ம சாப்பிட போகிறதில்ல, அதனால அதை அப்படியே விட்டுருவோம். அவங்க சொன்னாங்களே சார், மீன் பவானி சாகர் டேம்ல இருந்து ஒரு 5 கிலோ இருக்கும் சார், ஒரு கட்லா மீன் வந்து அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அதில் வெட்டின உடனே அம்மா என்ன சொன்னாங்க, ஓகே தலையை குழம்பு வச்சிடலான்னா, வெட்டினா தலை எனக்கு, அந்த கேப்ஷன் போட்டு என்னை இன்னி வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சார். தலை குழம்பு நல்லா இருக்கும் சார், மீன் தலை குழம்பு சூப்பராக இருக்கும் சார். சில பேர் தலை குழம்பு மட்டும் இல்லை, அந்த கண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க அதை வந்து ஹெசிடேட் ஆவாங்க சார், ஐயோ கண்ணா அப்படின்னு. எனக்கு வந்து கண்ணு சூப்பராக இருக்கும்பா, நீ சாப்பிட்டு பாருன்னு. ஏன் வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி அதோட பாடி பார்ட்ஸை வந்துட்டு இந்த அப்பர் பாடியை வந்துட்டு கியூபாக போட்டு சில்லி பண்ணால் சூப்பராக இருக்கும் சார். அதுக்கப்புறம் இந்த வால் சைடு வந்துட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இந்த மாதிரி பார்ட்டாக சொன்னால், இவ்வளோ கொடுமைக்காரங்களா நீங்களே, இவ்வளோ கொடூரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க சார். நான்வெஜ் சமைக்கிறது, காய்கறி கட் பண்ணுறது வேற. ஆனால் நான்வெஜ் ப்ராசஸ்ங்கிறதுன்னு வரும்போதே அந்த மீட்டை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அழகாக நம்ம கட் பண்ணி ஒரு பீசஸ்ஸு, இப்போ கொத்துக்கறிக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம், அதே மாதிரி லெக் பீஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி கட் பண்ணுவோம், அதே மாதிரி ஈரல், அதுக்கப்புறம் மூளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் வச்சிருக்கீங்க. ஆசையா இருக்கு சார், சொல்லுங்க சார். ஆசையா இருக்கு, எனக்கே காதுல அப்படியே தேடி வந்து பாயுது சார்.
அதுக்கப்புறம் நண்டு போன்லெஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொரு உணவுக்காக நீங்க ஒரு டிஷ்ஷை கட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? கட்டு சேவல் வீட்டில் வளர்த்துவாங்க மாமா வீட்டில். நாங்கள் அக்கேஷனுக்கு போயிட்டோம்னா அடுத்த நாள் கோழி அந்த சேவல் கூவாது சார். அன்னைக்கு காலையில் அது கூவாது. நீங்க ஊருக்கு போனால் எந்த சேவலும் கூவாது, ஒன்று மட்டும்தான். அப்போ வீட்டில் செல்ல பிராணிலாம் வளர்க்குறாங்களே, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? அது நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் சார். நல்லபடியா பாத்துக்கீங்க, உங்களை நம்பி கொடுக்க சொல்றீங்க. நல்லபடியா பார்த்து அறுத்து சாப்பிட்டுருவாரு சார். அது பிராணிகள் வேற சார், இது கோழி தானே சார், ஆடு கோழி அந்த மாதிரி தானே சார். நான் வந்து நாய் போனேன் நான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பேன் சார். அதுக்கு ஏதாவதுனா பால் வைக்கிறதுல இருந்து உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வரைக்கும் நான் பார்ப்பேன் சார். அதெல்லாம் அந்த பாவமெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். இப்படிப்பட்ட ஒரு இறக்கமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. உங்க வீட்டோட எந்த உணவு பழக்க வழக்கத்தை நீங்க ஏத்துக்கலாம்? கிச்சன்ல வந்து வெந்து வேக்காடாயி வந்து அப்பாடா அப்படின்னு சாப்பிட உட்காந்துட்டு ஃபேனை போட்டோன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க சார். சூடு ஆறிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்வை ஒழுக சாப்பிடணும். அதுவும் சீக்கிரமாகவும் சாப்பிட மாட்டாங்க. ரசிச்சு ருசிச்சு மெதுவாக சாப்பிட்றதுக்குள்ள வந்து அது விடிஞ்சிரும் சார். யாருக்கெல்லாம் வீட்டில் உங்களுடைய கோபத்தை ஒரு இடத்துல உணவு மூலயமா காமிச்சிருப்போம்ல இன்டைரக்டா, அது என்ன சொல்லுங்க? எங்களுக்கு ரொமான்ஸே வந்து ஃபுட்டு தான் சார். அந்த ரொமான்ஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நிறையா சண்டை வரும் சார். எல்லாரும் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் கல்யாணம் ஆன பார்க்க போகிற பொண்ணுக்கிட்ட என்ன பேசுவாங்க, ஆனால் நாங்கள் முக்கால்வாசி ஃபுட்டே தான் சார் பேசினோம். சரி நல்லா சமைக்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பி வந்துட்டேன் சார். ஆனால் என்னை வந்து வர்ணிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அது நடந்ததே கிடையாது, இது வரைக்குமே நடந்தது கிடையாது. ஆனால் ஒரு டைம் வந்து சிந்தாதிரிப்பேட்டை போயிட்டு வந்தார் சார் அவர் ஃப்ரெண்டு கூட. வந்துட்டு அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே வந்து ஆட்டு கண்ணு தனியாக வச்சுருந்தாங்க, ஆட்டோட நாக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஃபேஸில் வந்து எனக்கு ஒட்டியானோ காசுமலை அந்த மாதிரி ஒரு தேஜஸ் தெரியுது சார். அந்த மாதிரி ஒரு தேஜஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது சார். என்னைக்காவது என் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் விஷயத்துக்காக நிறைய சண்டை வரும் சார். இல்லையா? ஒரு இடத்துல ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு இதை பண்ணு அதை சாப்பிடுன்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அந்த டார்ச்சரா என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இந்த பக்கம் யாரா இருக்கா? ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து இதை சாப்பிடாதன்னு சொல்ற உங்களுக்கு விஷயம் யாருக்காவது இருக்கா? நான்வெஜ்ல மட்டன் அந்த செவரட்டி இருக்குல்ல சார், அது சாப்பிட்டா பிளட் ஊறும் அப்படின்னு சொல்லி அது சாப்பிடுவாங்க சார். நான் வந்து பிளட் ஊறுறதுக்கே வெஜ்ஜில் என்ன இருக்கு, இந்த கருப்பு திராட்சை உலர் திராட்சை அது ஊற வச்சு சாப்பிட்டா பிளட் ஊறும், நான் அது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். ஆனால் அது ஒத்துக்க மாட்டார் சார். அவங்களுக்காக நீங்க ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க பிடிச்ச உணவை ஒரு இடத்துல வீட்டுல உணவு சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி இருக்கா? உங்களுக்கு இருக்கா? ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த மஷ்ரூம், பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் சாட் ஐட்டம்ஸ், பாவ் பஜ்ஜி அதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் சார். வெளியில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணு மெயின், அதுலயே எல்லாம் க்ளீன் போல்ட் ஆயிடுச்சு சார். வீட்லேயே பண்ணி சாப்பிடு, நீ உனக்கு என்ன வேணுமோ வீட்லேயே பண்ணி சாப்பிடு. நானும் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது சார். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரியர்ஜுன்.